உடஞ்சிரும் ஒரு போட்டு தள்ளிடுவேன் நானு. பயங்கர ஹைப்ல இருந்த ஒரு போன் வந்து ஒரு வழியா லான்ச் ஆயிடுச்சு. Samsung Galaxy S25 Edge. பொதுவாகவே சாம்சங்கோட S சீரியஸ்ல வருஷத்துக்கு 4 போன் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு S25, S25 Plus, S25 Ultra ஒரு 4-5 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா S25 FEன்னு ஒன்று வரும். ஆனா இந்த டைம் என்னடா புதுசா S25 Edgeன்னு கேட்டீங்க அப்படின்னா நாங்க ஸ்லிம்மஸ்ட் போன் லான்ச் பண்றோம், அதுவும் ஃபிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிலாம் நிறைய சொன்னாலும் ஆக்சுவல் ரீசன் பாத்தீங்கன்னா ஆப்பிள். ஏன்னா எப்பயுமே ஆப்பிள் என்ன பண்றானோ அதை விட நான் பெட்டரா பண்றேன் பாடுறா அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா சாம்சங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுலயும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப இந்த வாட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் அல்ட்ரா லான்ச் பண்றானா நானும் அல்ட்ரா லான்ச் பண்றேன். அவன் ஈகோ சிஸ்டத்துக்காக ஏதாவது ப்ராடக்ட் இது பண்றானா நான் மொத்த ஈகோ சிஸ்டத்தையும் வேற லெவல்ல கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த வகையில தான் அடுத்த 4 மாசத்துல ஐபோனோட 17 சீரிஸ் வரப்போகுது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா iPhone 17 Air அப்படின்ற ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஐபோன் வந்து வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் லான்ச் பண்ணி காட்டுறேன் பாக்குறியா அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ண போன் தான் இந்த S25 Edge. இதுதான் உண்மை. அது சரி, அது ஏன் இத்தனை வருஷமா ஸ்லிம்மஸ்ட் போன் லான்ச் பண்ணாம இப்ப லான்ச் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய ஸ்லிம்மஸ்ட் காம்பாக்ட் போன்லாம் லான்ச் ஆச்சு. ஆனா அதுல காமனா ஒரு 2 பஞ்சாயத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க எல்லாருமே. முதல்ல பேட்டரி, ரெண்டாவது தெர்மல் மேனேஜ்மெண்ட். பட் இதை இப்ப சார்ட் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பேட்டரிக்காக சிலிகான் கார்பன் டெக்னாலஜி வந்துருச்சு. சோ பெரிய பேட்டரி கம்மியான வெயிட்ல கொடுக்க முடியும். ரெண்டாவது தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே இந்த வருஷத்தோட ட்ரெண்ட் இந்த மாதிரி ஸ்லிம்மஸ்ட் காம்பாக்ட் போன் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டுமே இந்த போன்ல இல்ல. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அப்ப இந்த போன்ல 1,10,10,000 ரூபாய்க்கு என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். S25 Plusக்கு முன்னாடி S25 Ultraக்கு பின்னாடி. அதாவது இந்த போனோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ் தான். கிட்டத்தட்ட S25 Ultra இருக்குல்ல அதுல இருந்து 30% வந்து ஸ்லிம்மா இருக்குன்றாங்க. சோ மொத்த திக்னஸே பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5.8 mm தான். சோ இந்த திக்னஸ்க்குள்ள சும்மா ஏனதானலாம் கொடுக்காம முன்னாடி செராமிக் ஞாபகம் இருக்கா? அந்த கிளாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பின்னாடி விக்டர்ஸ் 2 இருக்கு. நடுவுல S25 Ultraல டைட்டானியம் யூஸ் பண்ணாங்கல்ல அதே பாடி. சோ this is not easy because இதுக்குன்னு ஒரு இன்ஜினியரிங் பண்ணி இதோட காம்போனன்ட்ஸ் கேமரா எல்லாத்தையுமே சுருக்கி இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. சும்மா வெளிய இருந்து நிறைய பேர் பேசையில பாத்தீங்கன்னா என்ன அவ்வளவு கம்மியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கையில எடுத்து பார்க்கையில சீரியஸ்லி செம ஸ்லிம்மா இருந்துச்சு. இதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா இதோட வெயிட் வெறும் 163 கிராம் தான். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா S25 இருக்குல்ல அந்த சின்ன போன் அதோட வெயிட்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய போன் வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா ஸ்லிம்மா போன் வந்தாலும் காம்பாக்டா போன் வந்தாலும் இன்னொரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டியூரபிலிட்டி. அதுல எந்த வகையிலுமே குறையும் வைக்காம நல்லா பண்ணிருக்காங்க. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. உடஞ்சிரும் நான் பொறுப்பு கிடையாது. அவன் போட்டு தள்ளிடுவேன் நானு. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. இப்பதான் நல்ல வார்த்தை பேசுற. இல்ல ஆகல. ரொம்ப சந்தோஷம்டா. வந்துட்டேன். அப்படியே அந்த ஆட்டோ சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதையும் பண்ணிக்கோங்க. சோ நல்ல ஸ்லிம், குவாலிட்டிலையும் குறை வைக்கல, வெயிட்டும் கம்மி. ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்றது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். பட் ஒரு கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கு, வெயிட் கம்மி அப்படின்றதுனால. சோ குட். இதை தவிர ஸ்பெக்கா பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இது S25 Plus இருக்குல்ல அதுல இருக்க அதே டிஸ்பிளே. பர்ஃபார்மன்ஸ்லயும் சும்மா குறை வைக்காம இல்ல எக்ஸ்னோஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம Snapdragon 8 Elite for Galaxy devices-க்காகவே ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட அதே SoC Andrew more than 2 million வருது. ஹார்ட்வேர் லெவல்லயும் எங்கேயுமே பெருசா குறை வைக்கல. இதுல மெயினா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்ளோ ஸ்லிம்மா இருக்க ஒரு போன்ல வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, ஹீட் தானே ஆக போகுது அப்படின்னு இருந்தப்ப எனக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் நாங்க பண்ணி பார்த்தப்போ ஒரு 43-44 காமனா எல்லா போன்ல வர்ற மாதிரி தான் இருந்தது. கேம் விளையாடுறப்பையும் வாமாச்சே தவிர அந்த ஹீட் ஆகுது கொதிக்குது அந்த பஞ்சாயத்துலாம் கிடையாது. பிகாஸ் வேப்பர் சாம்பர் கூலிங்கும் இதுலயும் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தவரை S25 Ultraல தான் 200 மெகாபிக்சல் பார்க்க முடியும். பட் இனிமே இங்கேயும் பார்க்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, ஃப்ரண்ட்ல வந்து 12 மெகாபிக்சல் செல்ஃபி. இதுல மெயினா பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா டெலபோட்டோ கொடுக்கல வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து உலாவினாலும் நான் கையில எடுத்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆக்சுவலா அது ஒரு குறையா படல. பிகாஸ் அவங்களோட நோக்கம் வந்து டெலபோட்டோ கொடுக்கணும், 5 கேமரா கொடுக்கணும், 10 கேமரா கொடுக்கணும் இல்ல, ஸ்லிம்மா போனை பண்ணணும் அப்படின்றப்ப ஏதாவது ஒரு வகையில காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதைத்தான் இங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் டெலபோட்டோ இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மோஸ்ட்லி எல்லா போன்லயுமே லாஸ்ட்லெஸ் ஜூம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. சோ மெயின் கேமரால நீங்க எடுக்கிற போட்டோவே ஜூம் பண்ணி எடுத்தாலும் அதை ஆப்டிமைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நல்ல கிளாரிட்டிலே தருது. அவன் 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்து 2x லாஸ்ட்லெஸ் ஜூம் ஒண்ணுமே ஆகாது கிளியரா இருக்கும் அப்படிம்பாங்க. இங்க 200 மெகாபிக்சல் இருக்கு, சொல்லவே வேணும்.
ஓகே, கமிங் டு த போட்டோஸ்னு வரையில மெயின் கேமரா நல்லா தான் இருந்துச்சு, வைட் ஆங்கிள் ஓகே, செல்ஃபி வாஸ் குட், வீடியோஸ் ஆல்சோ குட். நம்ம சாம்சங்கோட டாப் அண்ட் போன்ல பாக்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கேயும் உண்டு. 8K வீடியோ எடுக்கலாம், ஆனா அதனால எந்த யூஸும் இல்ல. நான் ஒரு ஸ்லிம்மஸ்ட் போன் எதிர்பார்க்கறேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு டெலபோட்டோ இல்லாத பெரிய குறையெல்லாம் எனக்கு தெரியல. இதை தவிர சொல்லணும்னா IP68 ரேட்டிங் இருக்கு, 7 வருஷம் அப்டேட் இருக்கு, One UI 7 தான் கொடுத்துருக்கான். அதை பத்தி ஆல்ரெடி நான் கேட்டேன் வீடியோ வேணுமான்னு. ஸோ இதுலயும் கேட்கிறேன், நிறைய பேர் வேணும்னு சொன்னீங்கன்னா அடுத்து நான் முயற்சி பண்றேன். கேட்டுட்டு தான் இருக்காங்களா? நம்ம தான் போடுறது இல்லையா? செருப்பு கழட்டி அடி. அதையும் தாண்டி இந்த One UI 7ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஜெமினி லைவ். இதை ஆன் பண்ணிட்டு நீங்க ஹே ஜெமினின்னு சொல்லாமலே லைவாவே கான்வர்சேஷன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும், ஏதாவது டூருக்கு போறீங்க பிளான்ஸ் வேணாலும் எதை பத்தி வேணா கேட்கலாம். கொடைக்கானல் போகணும், எனக்கு 2 days ஐட்டர்னிட்டி கொடு. நிச்சயமாக கொடைக்கானலில் 2 நாள் பயணத்திற்கான திட்டம் இதோ. அதையும் தாண்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா லைவ் வீடியோ ஃபீட் இருக்கு. இதை நீங்க ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு எந்த ப்ராடக்ட் மேல வைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் என்னது, அந்த ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் லிங்க்கும் கொடுக்கும். That's a Honda Shine. Okay, I see the digital blood pressure monitor. That looks like a red and black camera lens. That's a Keychron keyboard. That's a Casio watch. சரி, இப்போ என்னன்னா சொல்ல வர இதுல குறையே இல்லையே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, as a user எனக்கு தெரிஞ்ச ஒரே குறை இதோட பேட்டரி. 4000 இல்ல 5000 இல்ல, வெறும் 3900 mAh தான் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, அது கூட 45 வாட் இல்ல. சோ பேட்டரின்னு வரையில ஃபுல் சார்ஜ் ஆக 1 மணி நேரம் ஆயிரும். சரியா? யூஸ்னு வரையில 1 டே ஃபுல்லா யூஸ் பண்ண முடியுமானா சாயங்காலம் வரை யூஸ் பண்ணலாம். 2K டிஸ்ப்ளே அப்படின்றதுனால மேபி டிஸ்ப்ளேயோட ரெசல்யூஷன் கம்மி பண்ணி நார்மலா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 1 டே தாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரோ, இன்னொன்னு சிலிகான் கார்பன் பேட்டரியா கொடுத்துக்கலாம்ல? கரெக்ட். ஆனா நீ யாரு? ஆப்பிள் ஃபேன் பாய். இவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா? சிலிகான் கார்பன் டெக்னாலஜி கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றால. எஸ், கரெக்ட் தான், உண்மை, அதுவும் ஒரு குறை தான். ஆனா iPhone 17 யாருன்னு ஒன்று வரப்போகுது இல்லையா? இவன் காம்படிஷன் அதுக்கு லான்ச் பண்றான் இல்லையா? அதுல வெறும் எவ்வளவு பேட்டரி? 2700 mAh. இப்படி கம்பேர் பண்ணல வேணா இவனை வேணா பெருசா காட்டிக்கலாமே தவிர அதாவது நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. அங்கேயும் சிலிகான் கார்பன் டெக்னாலஜி கிடையாது. இல்ல ப்ரோ, ஆப்பிள் காரன் வெயிட் பண்ணி பொறுமையா 2-3 வருஷம் கழிச்சு இறக்குவான் ப்ரோ. சேஃப்டி முக்கியம்ல. அப்ப இவன் லான்ச் பண்ணா சேஃப்டி முக்கியம் இல்ல? என்னையா அது லாஜிக்கா இருக்கு? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. ஆனா சிலிகான் கார்பன் பண்ணியிருந்திருக்கலாம், நீங்க பண்ணாத வந்து குறைதான். சோ மொத்தத்துல இந்த S25 Edge வந்து 1,10,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஸ்லிம்மா போன் வேணும், வெயிட் கம்மியா இருக்கணும், பிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், பேட்டரி எல்லாம் பஞ்சாயத்து கிடையாது, பணமும் பஞ்சாயத்து இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஒரு 10,000 20,000 போட்டு S25 அல்ட்ரா போறதுனாலும் போலாம். இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா நல்லாவே கம்மியாகி வரும். அப்ப ட்ரை பண்றேன்னா ட்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே உங்க சாய்ஸ் தான், நீங்க தான் யோசிச்சு வாங்கிக்கணும். ட்ரையல் பண்ணி பார்த்துருக்கேன் ப்ரோ. என்னன்னு இப்போ ஸ்லிம்மா இறக்கி விட்டு எவ்வளோ விலைக்கு யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் செக் பண்ணிட்டு அடுத்து S26 அல்ட்ரால வேணா ஸ்லிம்மா கொண்டு வரும். இந்த ஆப்பிளுக்கும் சாம்சங்குக்கும் எங்களை பார்த்தா நான் எலி மாதிரி தெரியுதா? ட்ரையல் பண்ணி பார்க்குறேன்றீங்க, வாங்கடா ஆகிட்டு. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. அமுக டுமுக அமால் டுமால்.